இப்பேற்பட்ட ராமரன் நீ என்ன அசிங்கமா பேசுறியா? யாரிடத்துல கருணை ராமரிடத்துல மட்டும்தான் கருணை என்பது இருக்கும். அவரை மாறி கருணை காட்டுபவர் யாருமே இல்லை இங்க. அவர் அப்பேற்பட்ட ராமர் நீ சீதையை அபகரிக்கணும் நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அதுக்கு நீ அர்ஹதை உடையவனான்றதை பார்த்துக்கணும். சீதை எப்பேற்பட்டவ என்றால் தன்னோட தேஜஸினாலே காக்கப்பட்டவ சீதை. அதுக்கும் மேல நீ அபகரிக்கணும் நினைச்சா சீதைக்கு பாதுகாப்பா யாருக்கான்ட்டு பார்க்கணும். ராமர் கோதண்டத்தோட அங்க எப்படி இருக்காருன்னா யமன் பாசக்கயிறோட நிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஒரு கால் ராமரை யுத்த காலத்துல சந்திச்சிட்டன்னா அன்னைக்கு உன்னோட மரணம்ன்றது நிச்சயம். அதுல மாற்றம் எதுவும் இல்லை. பட்டவன் சொல்ற கேளு. என்னன்னா நான் ராமரை இப்போ பார்க்கல, சின்ன வயசுலே பார்த்துருக்கேன். நான் முன்னாடி எல்லா யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் கலைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் விஸ்வாமித்ரர் போய் தசரதர்கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி என்னோட யஜ்ஞத்தை காப்பாற்ற தங்களோட புத்திரனான ராகவன் வேண்டும் என்று. தசரதர் சொல்றார், பாலோ 12 வருஷோயம் அக்ருதஸ்திரஸ்ய ராகவா காமம் தூ மம யத்சைன்யம் மயா ச கமிஷ்யதி. இந்த மாதிரி ராகவனுக்கு இன்னும் 12 வயசுதான். அஸ்திரங்கள் எல்லாம் ராகவனுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்களோட யஜ்ஞத்தை காப்பாத்த என்னோட சைன்யத்தை அனுப்பி வைக்கிறேன். இல்ல நானே கூட வேணா வரேன், ராகவன் வேண்டாமே என்று சொல்ல விஸ்வாமித்திரர் சொல்றார், ராஜன் நீங்க எப்பேற்பட்டவர் என்பதை எமக்கு தெரியும். நீங்க